Welcome to my video. In this video we are going to see Chapter 8 Statistics and Probability, exercise 8.1 fourth sum. A teacher asked the students to complete 60 pages of a record notebook. 8 students have completed only 32, 35, 37, 30, 33, 36, 35 and 37 pages. Find the standard deviation of the pages completed with them. So என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஒரு டீச்சர் வந்து ரெக்கார்ட் நோட் புக்குரிய கம்ப்ளீட் 60 பேஜஸ் நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அவங்க வந்து அந்த 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேஜஸ் தான் அவங்க முடிச்சிருக்காங்க. பட் டேட்டாவே கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டெவியேஷனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அன்குரூப்டு டேட்டா தான் நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நம்பர் மட்டும் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அன்குரூப்டு டேட்டாக்குள்ள மெத்தடில் உள்ள ஃபார்முலா நம்ம போடணும். ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னா சொல்யூஷன். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னென்னா சிக்மான்னு சொல்லுவாங்க. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் x1 xi ஸ்கொயர் பை n மைனஸ் சம்மேஷன் xi பை n த ஹோல் ஸ்கொயர் த ஹோல் ரூட். ஸோ ரூட் எடுக்கும். இதுதான் அவங்க ஸ்டாண்டர்ட் டெவியேஷன். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதில் சம்மேஷன் xi இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 8. என்னன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ அது என்னென்னா 8. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டேபிள் போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ டேபிள் போட்டு கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஸோ டேபிள் போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ இந்த வருஷத்தை 3ஆக பிரிச்சுக்கலாம். பாருங்கள், அது கேட்டிருக்க கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்டட் ஆஃப் த பேஜஸ், அவங்கள நிரப்பப்பட்ட பேஜஸ் சொல்லி ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் பேஜஸாக கண்டுபிடிக்கணும். இந்த 60லேருந்து இந்த 60 நீங்கள் வந்து இது கூட செப்பரேட் பண்ண மாதிரி இருக்கும். 60லேருந்து இதெல்லாம் செப்பரேட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும் மிச்சம் இருக்க பேஜஸை. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு xi நார்மல் வேல்யூஸு, இது பார்த்தீங்கன்னா 60 மைனஸ் xi. அதுதான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா, ஸோ இதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது நம்ம கம்ப்ளீட்டட் பேஜஸ்ன்னு போடுவோம் நார்மலாக. ஸோ எக்ஸைன்னு இருக்குன்னா கம்ப்ளீட்டட் பேஜஸ், இது வந்து கம்ப்ளீட்டட் பேஜஸ் எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டட் பேஜஸ் வந்து செப்பரேட் பண்ணுவோம். ஸோ அதை ஷார்ட்டாக சிபி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறாங்க. ஸோ இது 60 மைனஸ் சிபி, இதுதான் அவங்க என்னென்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ஐ இப்படி சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் டேட்டா ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே வந்து ஈஸியாக நீங்கள் எக்ஸை ஸ்கொயர்னு சொல்லி போட்டுடலாம். ஸோ அதுக்காக தான் அப்படி பண்ணேன். ஸோ கம்ப்ளீட்டட் பேஜஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. மொத்தம் 8 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளது இருக்குது. ஸோ 32 தென் அடுத்தது வந்து உங்களுக்கு 35, 37, 30, 33, 36, 30, 36 அண்டு 35, 37. ஸோ இன்னொரு 37 இருக்குது. ஸோ கரெக்டாக எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டாகணும். எல்லாத்துக்கும் போட்டால் தான் ஈஸியாக பண்ணிருக்கோம். 35 ஒரு காருக்கு அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. அப்போதான் மெத்தட் ஈஸியாக இருக்கும் சம்மேஷன் பண்ணதுக்கு. ஸோ கீழே நான் சம்மேஷன் பண்ணதுக்கு இடம் போட்டிருக்கு. ஸோ இதுதான் உங்கள் டேபிள். ஸோ இப்போ 60 மைனஸ் கம்ப்ளீட்டட் பேஜஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுலேருந்து 60 நீங்கள் வந்து இந்த நம்பர் கூட செப்பரேட் பண்ணணும். ஸோ 60 செப்பரேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 28 வரும். 60 மைனஸ் 35 என்னென்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ இது ஏன் நம்மளுக்கு வந்து இந்த 60 மைனஸ் சிபி எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் ஈஸியாக இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சது தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்ச 60 மைனஸில் கண்டுபிடிச்சது தான் ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் ஒன்றா தான் வரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஸோ 37 மைனஸ் வந்து 23, 60 மைனஸ் 37. ஸோ இது வந்து 30 அண்ட் இது வந்து 27, 24, இது வந்து 25, இது பார்த்தீங்கன்னா 23. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ 33 தான் கொஞ்சம் பெரிய வேல்யூஸ் வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி சிம்பிளாக சின்ன வேல்யூஸ் அதுக்காக 60லேருந்து குறைச்சி அந்த இதை வச்சு கண்டிப்பாக பண்ணிருக்காங்க. ஸோ ஏன்னு கேட்டதுன்னா இதுதான் ரீசன். தென் அடுத்த பார்த்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா xi ஸ்கொயர், xi ஸ்கொயர் கல்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் கல்குலேட் பண்ணணும்னா 28 ஸ்கொயர் 784, தென் 25 ஸ்கொயர் வந்து 625, 25 25, 23 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 484. ஸோ சாரி 484 கிடையாது, 529 வருது. தென் 30 பார்த்தீங்கன்னா 900, 27 பார்த்தீங்கன்னா 27 × 27 729 வருது. ஸோ 729, 24 ஸ்கொயர் 576, 25 square 625 and 23 square again 529.
இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தேவை ஃபார்முலா படி சம்மேஷன் ஹெச்ஐ சம்மேஷன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். நான் அடுத்த பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஹெச்ஐ ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதலாம். ஸோ லெட் அஸ் ஆட் 28 25. ஸோ பார்த்தீங்கன்னா this right the values 25 28. அடுத்த பாருங்கள் 23 30 27 24 25 23 இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஸோ 8 + 5 13 13 + 3 16 16 + 7 9 23 23 + 4 27 27 + 5 வந்து 32 32 + 3 35. இப்போ இங்கே ஒரு 3 வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 தான். ஸோ 2 3 6 இங்கே ஒரு 4 2 8. ஸோ 6 + 8 4 14. ஸோ 14 + 3 17 17 + 8 20. ஸோ 205. ஸோ 205 வருது. தென் இது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதலாம். ஸோ ரைட் அட் 784 625 529 900 900. தென் பார்த்தீங்கன்னா 27 இருக்குது. ஸோ 27 வந்து உங்களுக்கு 729 24 576 25 வந்து 625 அண்ட் இது பார்த்தீங்கன்னா 523. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5297 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அடிஷன் பண்ணி பார்க்கும்போது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுக்கு தேவையான வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஃபார்முலாவில். ஸோ சம்மேஷன் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸை ஸ்கொயர். ஸோ இது சிக்மா சம்மேஷன் எக்ஸை ஸ்கொயர். சம்மேஷன் எக்ஸை ஸ்கொயரோட வேல்யூ வந்து 5297 அண்ட் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 8 மைனஸ் இது பார்த்தீங்கன்னா 205 by 8 the whole square. இது ரூட்டர் இருக்குது. ஸோ சம்மேஷன் என்று பார்த்தீங்கன்னா 5297 by 8 மைனஸ் இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 205 into 205. ஸோ 205 into 205 வருதுன்னா 42,205 வருது. 42,025 அப்படின்னு சொல்லிட்டு வருது பை 8 ஸ்கொயர் 64. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மேலே கீழே 8ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஸோ அப்போ அட்லீஸ்ட் கூட வந்து ஈஸியாகும். ஸோ பார்த்தீங்கன்னா 64 இது பார்த்தீங்கன்னா 5297 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு வந்து கீழே 64 வரும். ஸோ கீழே 8 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் 64 வரும். ஸோ 8 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் அப்போ மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னா 8 கொண்டு தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 42,396 வருது 76. ஸோ மைனஸ் 42,025. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ செப்பரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 40,376 மைனஸ் 42,025 அப்படி சொல்லி செப்பரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 351 வருது. 351/64. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணலாம். ஸோ இதுக்காக நம்ம ஈஸியாக கால்குலேஷன் பண்ணோம். இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணி பார்த்துருக்கு. இந்த மாதிரி ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம். ஸோ 351/64 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா √5.48437 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுக்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 5 ரூட் இது மாதிரி தான். ஸோ 5.48437 இதோட ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2.341 அப்படி வருது. இது நீங்கள் அப்ராக்ஸாக 2.34 அப்படி சொல்லி போட்டுக்கலாம். இதுதான் அவங்க தேவையான ஸ்டாண்டர்ட் டெவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோ இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டாட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் எனக்கு தேங்க்யூ.